நற்செய்தி வாசகத்திற்காக எழுதியிருக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 24 முதல் 35 வரை. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாக படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாவுக்கு சென்றார்கள். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரவி எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறாக உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவிற்காக உழைக்க வேண்டாம், நிலைப்பாடு தரும் அழியாத உணவிற்காக உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார்.
ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கு தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் என்ன அருமடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அருள் செயல் செய்கிறீர்? எங்கள் முன் ஒரு பாலினத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக் கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவில் அன்பிற்குரிய விழிப்புனித ஸ்தானிஸ்லாஸ் அவருடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தந்தையர்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பிற்குரிய மனிதராக பிறந்த எல்லோருக்குமே வாழ்வில் உயர்நிலையை அடைய வேண்டும். மண்ணில் பிறந்தாலும் விண்ணிற்குரிய உயர்நிலையை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும், சிறப்படைய வேண்டும், வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஏற்கும் மண்ணுலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் உண்டு என்று நாம் அறிந்த ஒன்று. இந்த உலகத்திலே மனிதன் வெற்றி பெற விரும்புகின்றான். ஆக உயர்வை நோக்கி அடைய, உயர்வை நோக்கி செல்வதற்கு அவன் விரும்புகின்றான். ஆக அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக மனிதன் தேடிக்கொண்டே இருக்கிறதை காணுகின்றோம். உயர்வானதை வாழ்க்கையில் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு திருவிழா நடந்ததாம். திருவிழாவில் கணவனும் மனைவியும் திருவிழாவிற்கு சென்றார்கள். மனைவி கணவனை தொலைத்து விட்டார். எனவே திருவிழா கூட்டத்திலே கணவனை தேடி தேடி பார்த்தார், கிடைக்கவே இல்லை. எனவே காவல் நிலையத்தில் சென்று புகார் செய்வதற்கு அவர் சென்றார். அவருடைய கணவனை காணவில்லை, நீங்கள் கண்டுபிடித்து தாருங்கள் என்று. உடனே அங்கிருந்த அவர்கள் அடையாளங்கள் கேட்டார்கள். சரி, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, ஒரு கணவன் எப்படி இருப்பான் அப்படின்ட்டு. என்னுடைய கணவன் அப்படி அரவிந்த் சாம்பார் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி தகதகண்ணி நல்ல மின்னுகிற கலர்ல இருப்பான் அப்படின்னாங்க. அப்புறம் வேற அடையாளம் என்ன அப்படி சொல்லிக்கிற, ரஜினி மாதிரி ஸ்டைலா, இப்போ தற்காலத்துல சிம்பு மாதிரி ஒரு ஸ்டைலா இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தால என்ன, அவரு குரல் எஸ்பிபி குரல் மாதிரி கண்ணீர்னு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்க வந்து ஏற்றிங்க கேட்டுட்டு இருந்தாரு. உடனே அவன் கணவன் எனக்கு தெரியுமே, அவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க, கருக்கரண்டிலாம் இருப்பான், கட்டையா ஒரு மாதிரி கழுத்து மாதிரி ஒரு மாதிரி குரல்லாம் இருக்கும். நீ எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி அந்த மனைவி சொன்னாங்களா, நான் சொல்ற அடையாளத்துக்கு எனக்கு ஒரு கணவரை கண்டுபிடிச்சு தர முடியுதுன்னா கண்டுபிடிச்சுட்டாங்க, இல்லைன்னா வாய மூடிட்டு இருங்க அப்படின்னாலாம். நம்பிக்கையுள்ளவர்களே, மனிதர்கள் ஒவ்வொருவருமே இத்தகைய உயர்நிலைக்கான தேடலில் இருக்கிறதை காணுகிறோம். அந்த உயர்வான தேடல், வாழ்க்கையில் உயர்வான தேடல் என்று சொன்னால் அது நமக்கு எதுவாக இருக்கிறது? ஒரு நல்ல வேலை, அல்லது நல்ல ஒரு சம்பளம், அல்லது நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளைகள், நல்ல படிப்பு, நல்ல பதவி, நல்ல பட்டம், அல்லது புகழ்ச்சி, நல்ல உடல்நிலை, இதைத்தான் நாம் வாழ்வில் உயர்வானதாக, அல்லது ஒரு நல்ல வீடு இல்லையா, இதைத்தான் நாம் வாழ்வில் உயர்வானதாக நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, உண்மையிலே பார்க்க போனோம் என்று சொன்னால் இவையெல்லாம் வாழ்க்கையின் மிக உயர்ந்த நோக்கங்கள் அல்ல என்பதைத்தான் நம்முடைய பாதுகாவலர் இந்த ஸ்தானிஸ்லாஸ் நமக்கு சொல்லித் தருகிறார். நாம் இவற்றுக்காக படைக்கப்படவில்லை. இதையெல்லாம் தாண்டிய ஒரு உயர்வான நோக்கம், உயர்வான செயலுக்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதைத்தான் நம்முடைய பாதுகாவல் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆக இத்தகைய உயர்வான நோக்கம் எது என்பதை அவர் தன்னுடைய மொழியிலே சொல்லுவார். ஆங்கிலத்தை I was born for greater things, மேன்மையான உயர்ந்த காரியங்களுக்காக நான் பிறந்திருக்கிறேன் என்பதுதான் அவருடைய வாழ்க்கையுடைய நோக்கமாக இருந்தது. வாழ்க்கையிலே மேன்மையான உயர்வான நோக்கம், அந்த நோக்கம் என்ன நோக்கம், அந்த உயர்வு என்ன என்பதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே தேடி தேடி கண்டுபிடித்தவராக புனித ஸ்தானிஸ்லாஸ் அவருடைய வாழ்க்கையிலே திகழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது இந்த உயர்வான நோக்கம் என்பது தன்னுடைய புனித வாழ்க்கையினால் கடவுளுக்கு நெருக்கமாகுவது, கடவுளோடு நெருங்கி உறவு கொள்வது, ஏன் கடவுளையே தன்வசப்படுத்துவது, அதைத்தான் இன்றைக்கு தலைப்பாக நம்முடைய பங்கு தந்தையர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். ஸ்தானிஸ்லாஸியாரும் அவர் குழந்தை இயேசு இல்லையா,
கடவுளை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு உயர்வான நோக்கம். அதுதான் அவருடைய வாழ்க்கையிலே இருந்த செல்வத்தையோ பணத்தையோ புகழையோ படிப்பையோ அல்லது புகழ்ச்சியோ இவற்றை பெற்றுக் கொள்ளுகிறது வாழ்க்கையுடைய சிறந்த நோக்கம் அல்ல. கடவுளை பெற்றுக் கொள்வதுதான் சிறந்த நோக்கம். அதற்காகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவராக வாழ்ந்தவராக இருந்தார். இந்த திருவிழா காலங்களிலே நாம் நம்முடைய பாதுகாவலரை பற்றி அவருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு நாளும் உள்ள தலைப்புகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ள ஒன்றதாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் எந்த நாட்டில் பிறந்தார்? போலந்து நாட்டில், இல்லையா? 28/10/1550 அவர் அங்கே அரண்மனையில் பணியாற்றிய யோவான் கோஸ்டா மற்றும் மார்க் உள்ள 7 பிள்ளைகள் இரண்டாவது பிள்ளையாக அவர் பிறந்தார் என்று நமக்கு தெரியும். ஆக கல்வி கற்பதற்காக தன்னுடைய அண்ணன் பவுலுடன் அவர் வியன்னா நகருக்கு அனுப்பப்பட்டார். அங்கே இயேசு சபையினர் ஆரம்பித்திருந்த பள்ளியிலே அண்ணனும் தம்பியுமாக அங்கே படித்துக் கொண்டிருந்தார்கள். 3 ஆண்டுகள் அங்கே படித்தார்கள். எப்பொழுதுமே படிக்கிற அந்த இயேசு சபையினுடைய அந்த பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கிற பொழுது கூட அவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடனும் பக்தியுடனும் தூய்மையான சிந்தனைகளுடனும் அவர் வாழ்ந்தார் என்பதைத்தான் அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அங்கே இயேசு சபை துறவிகளுக்காக அங்கே இருந்த ஆலயத்தில் சென்று அவர் அடிக்கடி அவர் ஜெபம் செய்தார். ஜெபிக்கிற பொழுது தன்னிலை மறந்தவராக ஒரு எக்ஸ்டசி, அந்த விண்ணக நிலையை அவர் உணர்ந்தவராக பல நேரங்களிலே இருந்தார் என்பதை அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஒருமுறை அவர் மிகுந்த நோயாய்ப்பட்டு சாகும் தருவாயில் இருக்கிறார். அப்பொழுது அங்கே புனித பார்பராள் ஜெபக்குழு என்ற அந்த இயேசு சபை நடத்திய அந்த பள்ளிகளில் இருக்கிறது. அதில் பெரும்பாலான மாணவர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இவரும் அதில் உறுப்பினராக இருக்கிறார். அங்கே அவ்வாறு இருக்கிற பொழுது இவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பொழுது தான் இறக்கு முன்பாக எப்படியாவது திவ்ய நற்கருணை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த இறுதி அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் ஆவல் கொள்கிறார். ஆனால் அதை கொடுப்பதற்கு அங்கே ஆள் இல்லை. இதெல்லாம் நமக்கு தெரிந்தது. அவர் புனித பார்பராவிடத்திலே அவர் முறையிடுகிறார். புனித பார்பரா 2 வானதூதர்கள் அவர்களுக்கு காட்சி தருகிறார்கள். அந்த வானதூதர்கள் திவ்ய நற்கருணை கையில் ஏந்தியவர்களாக வந்து புனித தனிஸ்லாசுக்கு அவர் பக்தியோடு முழங்கால் பட்டியிட்டு பக்தியோடு இந்த திவ்ய நற்கருணையை பெற்றுக் கொண்டார் என்பதை அந்த காட்சியை நாம் அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அது நடந்த சில ஆண்டுகளுக்கு பின்பாக ஒரு நாள் இவர் இருந்த அறை முழுவதுமாக ஒளிமயமாகிறது. அங்கே அன்னை மரியாள் கையில் தன்னுடைய பாலனோடு குழந்தை இயேசுவோடு அவருக்கு காட்சி தருகின்றார். அங்கே அன்னை மரியாள் குழந்தை இயேசுவை பாலனை தனிஸ்லாசனத்திலே கொடுத்தார். அவரை பெற்றுக் கொண்டதும் அவருடைய நோய் நீங்கியது. அவர் பெரும் மகிழ்ச்சியால் ஆட்கொள்ளப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவை பெற்றுக் கொண்டவுடனே மகிழ்ச்சி அவரை ஆட்கொண்டது. இது இன்னும் ஒரு இடத்தில் கூட நாம் முதலியத்திலே பார்க்கிறோம். அன்னை மரியாள் இயேசுவை தன்னுடைய உதரத்தில் தாங்கியவராக எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்லுகிற பொழுது 2 பெண்களும் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள். அங்கே வயிற்றுக்குள்ளே இருந்த புனித எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றுக்குள்ளே இருந்த குழந்தை அக்களிப்பால் பேருவகையால் துள்ளியது என்று பார்க்கிறோம். இயேசுவை பெற்றுக் கொள்ளுகிற பொழுது அந்த நிறை மகிழ்ச்சி, அந்த உண்மையான மகிழ்ச்சி, நிறைவான வாழ்க்கை, நிறைவான மனநிலை நமக்கு ஆதாயமாகிறது என்பதை தான் அங்கே தனிசியார் நமக்கு கற்றுத் தருகிறவராக இருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு மனித இனம் தேடிக்கொண்டே இருக்கிறது இந்த உயர்வானதை, உயர்வான வாழ்க்கை, உயர்வான மகிழ்ச்சியை, உயர்வான ஒரு சிந்தனையை தேடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் கிடைக்க பாடில்லை. ஏனென்று சொன்னால் நாம் சரியானவற்றை தேடுகிறோமா என்பதுதான் நமக்கு முன்பாக உள்ள கேள்வியாக இருக்கிறது. தனிசியார் நமக்கு கற்றுத் தருவது சரியானவற்றை சரியான இடத்திலே தேட வேண்டும் என்பதுதான். ஒரு தோட்டத்திலே ஒரு பூச்சி இருந்தது. அதனுடைய உணவை தேடி அலைந்து கொண்டிருந்தது. அங்கே நிறைய வண்ணம் பூசப்பட்ட குச்சிகள் நட்டு வைக்கப்பட்டிருந்தது. அந்த வண்ணம் மிக அருமையாக இருந்தது, கண்களுக்கு கவர்ச்சியாக இருந்தது. எனவே இந்த பூச்சி முதலில் ஒரு குச்சியில், வண்ணம் பூசப்பட்ட குச்சியில் ஏறியது. இதுதான் என்னுடைய உணவு இருக்கும் என்று அது ஏறி பார்த்தது. அங்கே உணவு இல்லை. எனவே இறங்கி வந்தது. அடுத்த குச்சி இன்னும் அழகாக இருந்தது. அந்த குச்சியிலே அது மேலே ஏறி பார்த்தது. அங்கே உணவில்லை. இறங்கியது. மீண்டும் அடுத்த அது பக்கத்தில் ஏதோ ஒரு கலர் குச்சி இருந்தது. அதிலேயும் ஏறி பார்த்து ஒவ்வொரு குச்சியிலும் ஏறி ஏறி இறங்கியது. ஆனால் அதற்கு தேவையான உணவு கிடைக்கவில்லை. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வண்ணம் பூசப்பட்ட குச்சிகள் போல பல காரியங்கள் நமக்கு முன்பாக அட்ராக்டிவா, கவர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. இவைதான் நமக்கு வாழ்ந்து விடும், இவைதான் நிறைவு தந்துவிடும், இவைதான் எனக்கு முழுமையான மகிழ்ச்சி தந்துவிடும் என்று நாம் ஒவ்வொன்றையும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்திற்காக
உணவை விட்டால் மகிழ்ச்சி கிடைத்துவிடும், புகழ்ச்சி கிடைத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாகிவிடும், பணம் கிடைத்து விட்டால் நிம்மதியாகிவிடும், பதவி கிடைத்து விட்டால் அல்லது பட்டம் கிடைத்து விட்டால், செல்வாக்கு கிடைத்து விட்டால், அதிகாரம் கிடைத்து விட்டால் இந்த நிம்மதி எனக்கு வந்துவிடும், முழுமையான வாழ்க்கை வந்துவிடும், நான் நிறைவை பெற்றுக் கொள்வேன் என்று ஒவ்வொரு வட்டக்குச்சியாக இந்த உலகத்திலே நாம் ஏறி 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 இறங்கிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் இதிலும் நமக்கு நிறைவு கிடைப்பதில்லை. ஆகவே நாம் தேட வேண்டியது எது என்பதைத்தான் இன்றைக்கு நம்முடைய புனிதர் கற்றுத் தருகிறார். நாம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம் என்று சொன்னால் கூட விடுதலை பயண நூல் அதிகாரம் 14-16 பார்க்கிற பொழுது அந்த இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை அடைந்து அவர்கள் அழைத்து விடப்படுகிறார்கள். மோசேஸ் அவர்களை அழைத்து வருகிறார், நிறை வாழ்வை நோக்கி அழைத்து செல்கிறார், ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்த ஒரு வாழ்வை நோக்கி அழைத்து செல்கிறார். ஆனால் இந்த மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் உணவில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். பாலைவனத்தில் வழிநடக்கிறார்கள், பசி எடுக்கிறது. உடனே அவர்கள் தன்னுடைய கடவுளை மறந்து போகின்றார்கள், தன்னுடைய கடவுளுடைய மேன்மையான செயல்களை மறந்து போகின்றார்கள். யாவை இறைவனுடைய வல்லமைமிக்க செயல்களை எகிப்தில் அவர் ஆற்றிய அற்புதங்களை அற்புதமாக அந்த பார்வோனிடமிருந்து தங்களை வழிநடத்தி விடுதலை எடுத்து கொண்டு வந்த அந்த அற்புதமான நிகழ்வுகளை எல்லாம் மறந்து போகிறார்கள். நாம் சொல்லுவோம், பசி வந்தால் 10 பறந்து போயிடும் சொல்லுவோம் இல்லையா? என்ன 10 மேல இருக்க 10 சொல்லியா? பசி வந்தால் 10 பறந்து போகும். என்ன 10 பறந்து போனா? மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, ஊக்கம், காதல். பசி வந்தா 10 பறந்து போயிடும் என்பதுதான் தமிழ் சொல்லுகிறது. அன்றைக்கு இந்த இஸ்ராயல் மக்களுக்கு பசி வந்த உடனே 10 பறந்து போய்விட்டது. இந்த மானம், குலம், கல்வி, வன்மையா இல்ல, கடவுள் கொடுத்த அந்த 10 கட்டளைகள் அவர்களுக்கு மறந்து போனது. 10 கட்டளைகளை தூக்கி துறை எறிந்தார்கள். அவர்கள் அந்த இறைவனையே மறந்தவர்களாக அவர்கள் மாறி போனார்கள். உணவில் தான் எங்களுக்கு நிறைவு என்பதை அவர்கள் சிந்தித்தவர்களாக உணவை நோக்கி எங்களுக்கு காடை கிடைக்குமா, எங்களுக்கு அருமையான உணவு கிடைக்குமா, என்ன கிடைக்கும், அங்க நாங்க என்னெல்லாமோ சாப்பிட்டோமே என்று உணவுதான் நிறைவு என்று உணவை தேடிக் கொண்டிருந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையின் நோக்கமே உணவுதான் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. நம்முடைய இந்தியிலே சர்வாகாசம் சொல்வார்கள், மேற்கத்திய நாடுகளிலே எப்பிக்கூரியனிசம் என்று சொல்வார்கள். வாழ்வில் மகிழ்ச்சி நிறைவு என்பது உண்பதிலும் குடிப்பதிலும் மட்டுமே. எனவே ஒன்று குடித்து என்பது கழிக்கிறது என்பதுதான் அவருடைய கொள்கையாக தத்துவமாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கும் மனிதர்கள் இத்தகைய தவறான தேடல்களிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறதை காண்கிறோம். இதை வியாபாரிகள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள், விளம்பரங்கள் போடுகிறார்கள். நீங்கள் இதை பயன்படுத்திவிட்டால் உங்களுடைய வாழ்வு இப்படி மாறிவிடும், நீங்கள் இந்த பொருளை வாங்கிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவு பெற்றுவிடும், நீங்கள் இந்த கிரீமை வாங்கி போட்டீங்க என்று சொன்னால் உங்களுக்கு பின்னாடி எல்லாரும் உங்க பின்னாடியே வந்துருவாங்க. விளம்பரங்கள் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறது. அன்றைக்கு அவுட்லுக் என்கின்ற ஒரு ஆங்கில இதழிலே எடுக்கப்பட்ட ஒரு சர்வை ஒரு புள்ளி விவரம், மக்கள் தங்கள் பணத்தை எவற்றுக்காக அதிகம் செலவழிக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் எடுத்தார்கள். அதிலே அதனுடைய நிறைவாக தற்போது மனிதன் தன் உணவு, குடி, உடை ஆகியவற்றிற்கு செலவழிக்கிற செலவானது சில ஆண்டுகளுக்கு முன்பாக இவற்றுக்காக செலவழித்த தொகையை விட பல மடங்கு அதிகரித்திருக்கிறது என்பதுதான் அந்த சர்வையினுடைய முடிவாக இருந்தது. இது உண்மைதான் இல்லையா? இதுக்கு அதனால அந்த தங்கத்தினுடைய விலை ஜெட்டு வேகத்துல அப்படியே போயிட்டு இருக்கு. என்ன மோகம் நமக்கு இல்லையா? இதுதான் நிறைய தங்கம் வச்சிருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில நிறைவு, அல்லது நிறைய அழகிய பளபளப்பான உடைகள் வச்சிருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில நிறைவு. நாம் நிறைவை பணத்திலும் உணவிலும் உடையிலும் அதில் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. ஆனால் இவையெல்லாம் நிறைவு தருவதில்லை என்பதைத்தான் தனிஸ்லாஸ் நமக்கு கற்றுத்தருகிற இந்த நாளில் கற்றுத்தருகிற பாடமாக இருக்கிறது. மாறாக நம்முடைய தேடல் இந்த உணவையும் பொருளையும் உடைகளையும் புகழ்ச்சியும் அதிகாரத்தையும் தேடிக்கொண்டிருப்பதில் அல்ல. இதைவிட ஒரு ஆழமான தேடல், அந்த நிலையான வாழ்விற்கான தேடல், நிம்மதிக்கான தேடல், முழுமையான வாழ்விற்கான தேடல் என்பது இவற்றில் அல்ல என்பதை உணர்ந்து கொள்வதற்கு நம்முடைய புனிதர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அழிந்து போகின்ற உலக பொருட்களில் அல்ல, நாம் மாறாக எங்கே தேட வேண்டும்? இயேசுவை தேட வேண்டும், கடவுளை தேட வேண்டும், இறை சிந்தனை உள்ளவர்களாக வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவை நிம்மதியை கொண்டு வருவதாக இருக்கும்.
யோவான் நற்செய்தியிலே அதிகாரம் 6:35 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வார், என்னிடம் வருகிறவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிறவருக்கு என்றுமே தாகம் இராது என்று சொல்கின்றார். யோவான் நற்செய்தியிலே அதிகாரம் 4:14 ஒரு சமாரிய பெண் இயேசுவிடத்திலே உரையாடி கொண்டிருக்கிறார். அந்த சமாரிய பெண்ணிடத்திலே ஆண்டவர் சொல்வார், நான் தரும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் இராது என்று சொல்லுவார். ஆக இயேசுவிடத்திலே வர வேண்டும், கடவுளை தேட வேண்டும். அவர் தருகிற பொழுது, அவர் தருகிற உணவை உண்ட பொழுது நமக்கு பசி இராது. அவர் தருகிற அந்த தண்ணீரை குடிக்கிற பொழுது நமக்கு தாகமே இராது. ஆக இந்த உலகத்திலே நாம் தாகத்தோடும் பசியோடும், இந்த தாகம் பசி என்பது வெறுமனே உணவிற்கானது அல்ல. நம்முடைய பசி எதற்காக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய தாகம் எங்கே இருக்கிறது? உணவு பசி, அதிகார பசி, அடிக்கடி போலாம், சிற்றின்பதற்கான பசி, இப்படி பல பசிகளோடு தாகத்தோடு நாம் அழைத்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட நம்முடைய பசி தீர்ந்தபாடு இல்லை. எவ்வளவு பணம் சேர்த்தாலும் நமக்கு நிம்மதி வருவதில்லை. 1000 வைத்திருக்கிறவர்கள் 2000 என்று நினைக்கிறோம். 1 லட்சம் வைத்திருக்கிறவர்கள் 2 லட்சம் வேண்டும் என்று நினைக்கிறோம். 5 லட்சம் வைத்திருக்கிறவர்களுக்கு 60 லட்சம் வேண்டும். 1 கோடி வைத்திருக்கிறவர்களுக்கு 2 கோடி வேண்டும். நம்முடைய தேடல், அந்த பசி, தாகம் என்றைக்கு நமக்கு தனியவே இல்லை. மீண்டும் மீண்டுமாக பற்படங்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆகா இறைவாக்கினர் ஆகாயாகம் 1:6 நீங்கள் உண்கிறீர்கள் ஆனால் உங்கள் வயிறு நிரம்புவதில்லை, நீங்கள் குடிக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் நிறைவடைவதில்லை. ஆக எவ்வளவு உண்டாலும் குடித்தாலும் உழைத்தாலும் சேர்த்தாலும் நிறைவு கிடைப்பதில்லை, அமைதி கிடைப்பதில்லை, நிம்மதி கிடைப்பதில்லை. வாழ்க்கையில் இந்த நிறைவை மனிதன் பெற்றுக் கொள்வதே இல்லை. அன்பிற்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இதுதான் நிறைவு கிடைக்கும் என்று ஒரு ஜான் ஏறினால் அடுத்த ஒரு முழம் நமக்கு வலித்து விட்டு விடுகிறது. அதுதான் இந்த உலக வாழ்க்கையாக இருக்கிறது. கொஞ்சம் அமைதி கிடைக்கிறது என்று சந்தோஷப்பட்டோம் என்று சொன்னால், கொஞ்சம் நிறைவு கிடைக்கிறது சந்தோஷப்பட்டோம் என்று சொன்னால், ஒரு தீராத சங்கடமை தொடர்ந்து வந்து நம்மை கவலைக்கு உள்ளாக்குகிறது. அன்பிற்குரியவர்களே, ஏனென்று சொன்னால் இன்னும் சரியான இடத்திலே சரியான தேடலை நாம் அமைத்துக் கொள்ளவில்லை. நம்முடைய நிறை வாழ்விற்கான, நிம்மதிக்கான, நிலை வாழ்விற்கான சரியான தேடல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்னும் அமைத்துக் கொள்ளவில்லை. அந்த தேடலை அமைத்துக் கொண்டவர்கள், அனுபவம் கொண்டவர்கள் சொல்வார்கள், புனித அகஸ்தீனார் தன்னுடைய வாழ்க்கையிலே சிற்றின்பத்திலே திளைத்து கிடந்தவர், இந்த உலகத்தினுடைய எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்தவர். அவர் கடைசியிலே இந்த ஞானத்தை பெற்ற பின்பாக சொல்லுவார், இறைவா உம்மில் அமைதி அடையும் வரை என் இதயம் அமைதியாவதில்லை. இறைவனில் அமைதி வரும் வரை நம்முடைய இதயம் அமைதியாவதில்லை. இறைவனில் ஒன்று சேரும் வரையிலே நமக்கு அந்த நிறைவு கிடைப்பதில்லை என்பதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தமாக இருக்கிறது. சித்தார்த்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே, சித்தார்த்தர் சொன்னார், புத்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே பணம், புகழ், பதவி, செல்வாக்கு, உணவு என்று எல்லாவற்றையும் அனுபவித்தவர். நிறைவு கிடைக்கவில்லை. கடைசியிலே அவர் கடவுளை கண்ட பின்பாக அந்த சித்தார்த்தர் எப்பொழுது ஞானம் பெற்று இறை சிந்தனை பெற்று புத்தராக மாறினாரோ அதற்கு பின்பாக அந்த நிறைவை அவர் பெற்றுக் கொள்ளுகிறதை காண்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நாம் எதை தேடுகிறவர்களாக இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய பாதுகாவலர் தன்னுடைய தொடக்க காலங்களிலிருந்து சிறு வயதாக இருந்தாலும் கூட அவர் இறைவனுக்கு முதன்மை கொடுக்கிறவராக இருந்தார். இறைவனை முழுமனதோடு தேடினார். விவிலியத்திலே ஆண்டவர் சொல்வார், நீங்கள் முதலில் கடவுளுக்குரியவற்றையும் கடவுளுடைய ஆட்சிக்குரியவற்றையும் நீங்கள் நாடுங்கள், மற்றனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இல்லையா? நம்ம ஒன்னொன்னா தேடிட்டு இருக்கோம், அதனால நிறைவு வர்றதே இல்லை. கடவுள் சொல்றார், நீங்கள் கடவுளை, அவருடைய ஆட்சிக்குரியவற்றை நீங்க முதல்ல தேடுங்க, மற்ற எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நாம் இத்தகைய கடவுளை தேடுகிற மனிதர்களாக நாம் இருக்கிறோமா? இன்றைக்கு திருவிழா நேரத்துல கோயில் தேடி வருவோம் இல்லையா? பிள்ளைகளை கோயிலுக்கு போய் அனுப்பிவிடுவோம். நாளைக்கு பரிச்சை எழுதிருக்காங்க, ஒரு பிள்ளை முன்னாடி இருக்காரு இல்லையா? நாம் எதை தேடுகிறோம் என்பது, நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு முதன்மை கொடுக்கிறோம் என்பது நம்முன்பாக நம்முடைய பாதுகாவலர் நமக்கு விடுக்கின்ற செய்தியாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, திருப்பாடல் 42:1-2 வசனங்களிலே, கலைமான்கள் நீரோடையை ஆர்வமோடு நாடுவது போல உயிருள்ள இறைவன் மீது என் ஆன்மா தாகம் கொண்டுள்ளது என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார். நீரோடைகளை எவ்வளவு தாகத்தோடு அந்த கலைமான்கள் தேடுகிறதோ அவ்வாறு அவ்வளவு ஆர்வத்தோடு, அவ்வளவு தாகத்தோடு, அவ்வளவு வாஞ்சியோடு நாம்
நாம் இறைவனை தேடுகிற பொழுது அந்த இறைவன் நம்மிடத்திலே வருகிறார். எப்படி நம்முடைய பாதுகாவலுடைய கரங்களிலே அந்த குழந்தை இயேசு வந்து தவழ்ந்தாரோ, எப்படி அந்த பாதுகாவலுடைய வாழ்க்கையிலே குழந்தை இயேசு வந்து அவருடைய நோய் நொடிகளை எல்லாம் தீர்த்தாரோ, எப்படி அவருடைய கரங்களிலே தவழ்ந்து வந்து அவருக்கு உண்மையான மகிழ்ச்சி, நிறைவை, நிம்மதியை அவருக்கு தந்தாரோ, அந்த ஆண்டவரை நாம் ஆவலும் தேடுகிற பொழுது நாமும் நிறைவை பெற்றுக் கொள்வோம், முழுமையை பெற்றுக் கொள்வோம், முழுமையான மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வோம் என்பதுதான் நம்முடைய பாதுகாவலர் நமக்கு விடுகிற இந்த நாள் செய்தியாக இருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுக்கு முதன்மையான இடம் கொடுத்து இறைவனை முதலாக தேடி நாம் அந்த இறைவன் தருகிற முழுமை நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக் கொள்வோம். உம்மை
தாழ்ச்சியால் மறந்திருக்க தெய்வீகமாகிய சேசுவே தேவரின் முதல் பிரதான
சோதிகளில் மறைக்கிய நற்கரணையில் உம்மை அத்தியந்த விசுவாசத்துடனே ஆராதிக்கிறோம். தேவனிற்கு ஏற்காத துரோக சண்டை சச்சரவுகளுக்கும் பெருமை சிலாக்கியம் பொறாமை சிச்சரை காய்மாரத்துக்கும் சகல தூர்மாதிரிகளுக்கு பரிகாரமாக பரிசுத்த துதியரின் தாழ்ச்சி வடக்கு சிரவணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வேண்டிற்குரிய திருவருட் சாதனத்தில் உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலன் இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருவிழாவின் 6வது நாளை சிறப்பாக நாம் கொண்டாடி முடித்திருக்கின்றோம். ஆண்டவருடைய அருளை பெற்றிருக்கின்றோம். ஆகவே இந்த விழா சிறப்புற அமைய ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்வோம். சிறப்பாக இந்த நாளை சிறப்பித்த அம்லோர் மாதா சபை இளம் பெண்கள் பாடல் குழுவினர்கள் கோல்பின் இயக்கம் மத்தேயு ரோமா அன்பியத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் நன்றியையும் பாராட்டுதலையும் பகிர்வோடு தெரிவிக்கின்றோம். இன்றைய மாலை நிகழ்ச்சியில் நமக்காக ஜெபித்து அருமையான ஒரு மறைவுரையை வழங்கிய அருட்தந்தை செல்வராயருக்கு நம்முடைய நன்றியை தெரிவிப்போம். அருகில் உள்ள கடகுளம் பங்கை சார்ந்தவர். நம்ம ஊரிலும் நிறைய ரூட் இருக்கும், வேர்கள் நம்முடைய ஊரிலும் நிறைய உண்டு. அருகில் உள்ள பூச்சிக்காட்டில் அவர்கள் பணியாற்றுகின்றார்கள். அருமையான செய்தியை நமக்கு கொடுத்தார்கள். மிகவும் ஒப்பற்ற செல்வம் இயேசு கிறிஸ்து. நாம் பலவற்றில் நம்முடைய வாழ்வின் நிறைவை முழுமையை தேடி ஏமாந்து போகின்றோம். ஆனால் நம் புனிதர் காட்டிய பாதை நாம் ஆண்டவர் இயேசுவை நமதாக்கிக் கொள்வதே நம்முடைய ஒப்பற்ற செல்வமாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதை மிக அருமையாக தெளிவாக அருட்தந்தை செல்வராயர் அவர்கள் நமக்கு விளக்கி சொன்னார்கள். ஆகவே அதை வாழ்வாக்குவோம். ஆண்டவருடைய அருள் பெற்று இன்னும் மேலும் அதிகமான செல்வங்களோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை அனுபவிப்போம். அருமையான மறைவுரை வாங்கிய தந்தை செல்வராயர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் நாளைய தினம் நம்முடைய இன்று மாலை மறைக்கல்வி குழந்தைகள் தங்களுடைய விழாவை சிறப்பிக்கின்றார்கள். எனவே சிறிது இடைவெளிக்கு பின்னர் உடனே இந்த மறைக்கல்வி விழா ஆரம்பமாகும். ஆகவே அனைவரும் அந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நாளைய தினம் நம்முடைய திருவிழாவின் 7வது நாள் காலை 6:15 மணிக்கு யாத்திரையும் அதைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். இந்த திருவிழாவை சிறப்பிப்பவர்கள் திருக்குடும்ப சபையை சார்ந்த உறுப்பினர்கள் மற்றும் பவுல் சீமோன் அன்பிய குடும்பத்தார் இந்த நாளை சிறப்பிக்கின்றார்கள். எனவே இந்த நாளை சிறப்பிக்கும் இந்த குடும்பத்தினருக்காக நாம் சிறப்பாக நாளைய தினம் வேண்டிக் கொள்வோம். சில முக்கிய அறிவிப்புகள். திருமுழுக்கு பெற வேண்டிய குழந்தைகள் இருந்தால் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல ஒப்புரவு அருட்சாதனம் புதுநன்மை வாங்குகின்ற குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் பாவ சங்கீர்த்தனம் நாளைய தினம் மாலை பாவ சங்கீர்த்தனம் 5 மணிக்கு வழங்கப்படும். 5 மணிக்கு புதுநன்மை வாங்குகின்ற குழந்தைகளுக்கு ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கப்படும். ஆகவே அந்த குழந்தைகளோடு குழந்தைகளின் பெற்றோர்களும் ஞான பெற்றோர்களும் ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் ஒப்புரவு அருட்சாதனம் அல்லது நற்கருணை ஒரு குழந்தைக்கு மட்டுமல்ல, அந்த குடும்பத்திற்கும் கடவுளுடைய ஆசிரியரை கொண்டு வருவது. ஆகவே குழந்தையின் பெற்றோர் புதுநன்மை வருகின்ற குழந்தையின் பெற்றோர்கள் ஞான பெற்றோர்கள் குழந்தை அத்தனை பேரும் நாளை மாலை 5 மணிக்கு நற்கருணை நம்முடைய ஆலயத்தில் வைத்து ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கப்படும். எனவே 5 மணிக்கு அனைவரும் அதை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் புதிய வரியை கொடுக்காதவர்கள் புதிதாக சேர்பவர்கள் அத்தனை பேரும் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அருமையான இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்ததற்காக நன்றி செலுத்தி அனைவரும் நம்முடைய இல்லம் செல்வோம்.
சிறிய இடைவெளிக்கு பின்னர் அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். நன்றி. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே